இந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்கெல்லாம் சொல்கிறாங்க பாஜக வந்து பின்வாசல் வழியாக வந்துச்சான். நீங்கள் எந்த வாசல் வழியாக ஓடினீங்க இப்போ? நீங்கள் நான் முன் வாசல் வழியாக ஓடினீங்க, முதுகில் குத்திட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி நல்ல ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு, பயங்கரமான ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு ஓடி இருக்கிறீங்க. நீங்களாம் பின்வாசல் வழியாக ஓடிட்டீங்க. நீங்களாம் யார்? கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், எல்லோரும் தான் ஓடிட்டீங்க. இதில் பாரத பிரதமர் பின்வாசல் வழியாக வந்தாரா? பாரத பிரதமர் பாரதத்துக்கு பிரதமர். நீங்கள் என்னமோ 2 கட்சி வச்சுக்கின்னு 2 இதுங்களை 2 தொகுதின்னு வச்சு ஜெயிச்சு வச்சுக்கின்னு பாவம் ஸ்டாலின் தாலியில் வந்து மிளகாய வாச்சிட்டிங்க. ஏன்னா காங்கிரஸ் ஒரு 28 தொகுதி காலி பண்ணிடுச்சு ஸ்டாலின் தான். அப்புறம் உங்களுக்கெல்லாம் வேறு 10 தொகுதி 8 தொகுதின்னு வேறு இடத்துங்களை கொடுத்து அதனால் திவால் ஆனது தான் காங்கிரஸ்ஸு, இது திமுக. இதில் பாஜக வேறு இருந்த இதுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு போகிறீங்க. திமுகவையே பின்வாசல் வழியாக ஓடுறீங்க. சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஓடுறீங்க. தாவகா கூட சேர்ந்து சம்பாதிக்க நீங்கள் ஓடுறீங்க. சம்பாதிக்க ஓடுறோம். எங்களுக்கு வேறு பொழப்பு தெரியல. எங்களுக்கு வந்து 5 வருஷம் நாங்கள் அதில் பொழைக்கணும், சம்பாதிக்கணும் ஏன்னு சொல்லி போங்க. அதுக்கே பாஜக வந்து பின்வாசல் வழியாக வந்ததுன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் எந்த வாசல் வழியாக ஓடுறீங்க இப்போ? அசிங்கமாகுது உங்களெல்லாம் நினச்சா. இதெல்லாம் உங்களெல்லாம் வளர்த்து விட்டாங்க பாரு இந்த கலைஞர் காலத்துலேருந்து. அதுதான் அவங்க பண்ண தப்பு. எவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு பாவம் ஸ்டாலின் வேறு நினச்சிருக்க மாட்டார். அவர் தொகுதியிலேயே போட்டு தள்ளிட்டீங்க அவரை. ஐயோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் ஸ்டாலின் யார் எப்படின்னு.